ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடையில BE3254 எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பி பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா BE3254 எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இதை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஒர்க்கிங் அதில் இருந்தால் கண்டிப்பாக பார்ட் பியில் ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெர் யூனிட் சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஹார்மோனிக்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லா டிரான்ஸ்ஃபார்மரோட அப்ளிகேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து 2 மார்க்ல கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லா டிரான்ஸ்ஃபார்மரோட அப்ளிகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் யூனிவர்சல் மோட்டார் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிசி மெஷின்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டிசி மெஷின், டிசி ஜென்ரேட்டர், டிசி மோட்டார் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் டிசி மோட்டார் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் ரொம்ப முக்கியமான நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸியேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் மோட்டார் அண்ட் ஜென்ரேட்டர் மோட் இது கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஎம்எஃப் அண்ட் டார்க் ஈக்குவேஷன் ஃபார் டிசி மெஷின்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் அல்டர்னேட்டர் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் இது இந்த டைம் கேட்கற கொஞ்சம் சான்சஸ் கம்மி இருந்தாலும் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் 3 phase இண்டக்ஷன் மோட்டார்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்க்ரோனஸ் மோட்டார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஆஃப் டேட்டா அக்வைசேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டாபிக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மூவிங் காயில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனர்ஜி மீட்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி கலிப்ரேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போனோட்ட ரெகுலேஷன் 2021 உங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸே வந்து பார்த்துக்கோங்க. அதாவது சிஎஸ்சி ஐடிக்குரிய அந்த கொஸ்டின் அதில் 5th யூனிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. அதை வந்து ஒரு பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வட்டம் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சேஃப்டி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பேசிக்கான கான்செப்ட் தான் கேட்பாங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லாட்டி வந்து சேஃப்டி எப்படி வந்து இது பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எர்த்திங் அட் இட்ஸ் மெத்தட்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்விட்ச் ஃபியூஸ் யூனிட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ வரலாம் ரெட் கலர்ல போல்டு பண்ணிக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அப்ளிகேஷனும் ஸோ அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் டைப்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணாமல் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ சின்னதாக இருந்தாலும் அதை வந்து பிரீஃபாக எழுதுறதுக்கான கான்செப்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.